என்னப்பா சீக்கிரம் வந்துட்ட? ஒன்றும் இல்லைம்மா, மனசே சரியில்லை. என் பிள்ளைக்கு காலையில பொக்கே வந்தாலும் வந்துச்சு, ஒரே திருஷ்டி ஆயிடுச்சு. சாயங்காலம் சுத்தி போடணும். இருப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். தங்கச்சி ஒரு 10 வடைய பார்சல் பண்ணுமா? பார்சல்லாம் இல்ல, இப்ப இலை போடுவாங்க, அப்ப சாப்பிட்டுக்கோங்க. இந்தா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஹாட் கேரியர்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். நம்மளே கட்டிக்கு பாட்டின்னு பார்த்தா நம்மளை விட இது பெருங்கட்டிங் பாட்டியா இருக்கும் இருக்கே. இத கட்டிக்கிற புறமே நிறைய சில்லற மாத்தி வச்சுக்கிறோன்னு, அப்பத்தே இதோட அவன் காலம் தள்ள முடியும். டேய் மாப்பிள, உனக்கு என்ன ஆச்சு? பிறந்த நாள் கொண்டாடுற மூஞ்சி மாதிரியே தெரியலையே. என்னடா? அட போட. டேய் சரக்க காட்டி உனக்கு ரியாக்ஷனே இல்ல, உனக்கு என்னடா பிரச்சனை? இன்னைக்கு பூரா அவன் கூட பேசவே இல்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீ போன் பண்ணி பேசிடலாமே. தயக்கமா இருக்குடா. நானே பேசாதன்னு திட்டிட்டு எப்படிடா பேசுறது? அவ உன் கூட பேசாததே பிரச்சனைனா யோசிக்காம நீயே பேசிரு. மேடம் டீ. ஹலோ, நான் முத்துக்குமார் பேசுறேங்க. என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா பேசுற? பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் சண்டை போடுற புருஷனா இருந்தாலும் எப்படி பேசாம இருக்க முடியாதோ அந்த மாதிரி உங்க குரலை கேட்காம என்னால இருக்க முடியலங்க. நம்ம பேசாத வார்த்தைகள் நமக்கு எஜமானா இருக்கும், நம்ம பேசிட்ட வார்த்தைகள் நமக்கு எஜமான ஆயிடும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். சாரிங்க, காலையில நான் அப்படி பேசிருக்க கூடாது. பரவாயில்ல, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு பூரா நானும் யாரு கூடயும் பேசவே இல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா டெய்லி என் கூட பேசணும் ப்ளீஸ். சின்ன இவ்வளவு ஐடியா சொன்னா கண்டுக்கிறேன். கிஃப்ட் ஓகேவா? அவனே போயிட்டேன், இந்த மிளந்த வடை தேவைப்படாது. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நான் ஆடிட்டர் ஃபங்க்ஷனோட செலவு கணக்கெல்லாம் ஆடிட்டர்ட்ட கொடுத்துட்டீங்க? ஆடிட்டர் ஆன் தி வே சார், வந்த உடனே கொடுத்துறேன். அதை கொடுத்துருங்க. ஓகே சார். சார் எனக்கும் ஏதாவது வேலை கொடுங்களேன் சார். நீ சிஸ்டம் நல்லா ஆப்ரேட் பண்ணுவல? பண்ணுவேன் சார். அப்போ நம்ம மெயிலெலாம் செக் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஓகே சார், தேங்க்யூ. வாங்க போலாம். இதான கம்ப்யூட்டர் ரூம்? சிஸ்டம் ஓபன் பண்ணி மெயில்ல அனுப்பிடுங்க. ஓகே. நான் மெயில் அனுப்பலான்னு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணப்போ ஆல்ரெடி ஓபன் ஆனது அவரோட வெப்சைட்டை பார்த்தேன். அத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். இவர் அப்படின்னு என்னால நம்பவே முடியல. உடனே அது எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணும்னு என் மனசு சொல்லுச்சு. கவிதா, கவிதா, என் தங்கச்சி பாத்தீங்களா? நான் பார்க்கலையேம்மா. பார்க்கலையா? எனக்கு தெரியாது. கவிதா பாத்தியா? சித்ரா, சித்ரா, கவிதா, கவிதா எங்க? அனு, கவிதா, அக்கா, கவிதா எங்க? தெரியாது. கவிதா, மீனா, கவிதா பாத்தியா? எனக்கு தெரியாது. கவிதா, டாக்டர், என் தங்கச்சி பாத்தீங்களா? பார்க்கலம்மா. எப்படியோ தலைவரை கரெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு மந்திரி பதவி நிச்சயம். பவுன்தாஸ், அந்த பொண்ணு கவிதா செத்து போச்சு. என்னாச்சு? வந்து பாருங்க, வந்து பாருங்க. என்ன தலைவரே? கவிதா, கவிதா,
சார் என்னாச்சு ஸ்ருதி? ஏன் இப்படி ஓடி வர? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என் தங்கச்சி எங்க? உடம்பு சரியில்லாம இருந்தா. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன். போய் சொல்ற, நம்ப மாட்டேன். அவளை நீ எதை செஞ்சிட்ட? என்னாச்சு உனக்கு? உனக்கு ஏதாவது பிடிச்சிடுச்சா? வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி நீ என்னெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வெறி நாயங்கிறத உன் வெப்சைட்டை காட்டி கொடுத்துருச்சு. இது எல்லாத்தையும் இந்த பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டேன். பாரு, உன்னை இப்பவே போலீஸ்ல மாட்டி விடு. எங்கடி போற? அவ்வளவு தைரியமா உனக்கு? நீ தேடி தேடி அலைறிய உன் தங்கச்சி. அவ இனிமே வரமாட்டான். எனக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு தெரியுமா? இந்த திருச்சியவே கையில வச்சிட்டு இருக்க ஒரு பெரிய விஐபி. ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அண்ணாத நீ என்னடி பண்ண முடியும் உன்னால? என்னடி சொன்ன? உன் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிருக்க. இதையே சேர்த்து காப்பி பண்ணு உன் பென்ட்ரைவ்ல. என்னாச்சு? என்ன சொல்லு. காப்பாத்துங்கம்மா. சொல்லுமா. அவங்க யார்? நீ என்ன பிரச்சனை உனக்கு? அநியாயமா கொன்னுட்டாங்க. அந்த ஆசிரமத்துல அநியாயம் நடக்குது. எல்லாத்தையும் பென் டிரைவ்ல காப்பி பண்ணிருக்கேன். இது ஓகே, to be calm. I'll take her. Mr. Navani Dakshan, search the ashram. Mr. Pavan Das, you are under arrest. யார் ஆர்டர் கொடுத்தது? நான் தான். ஓ, கமிஷனரே வந்திருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். அடச்சி, போன குடுறா. இவனை அடிச்சு இழுத்துட்டு வாங்க. நிறுத்துங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சப்பதான் எதிர்பாராம உன்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். நான் ஒவ்வொரு தடவையும் உன் கூட பேசும்போதும் எனக்குள்ள ஒரு தைரியமும் சந்தோஷமும் வரும். நான் உன் கூட சண்டை போட்ட ஒவ்வொரு செகண்டும் என்னையே அறியாம நான் உன்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருந்தேன். அதையும் மீறி நீ யாரு நான் யாருன்னு தெரியாமலேயே காஃபி ஷாப்லயும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் மீட் பண்ணோம். ஒரே நேரத்துல போன் பேசும்போது நமக்கு நாமே எதிரியா இருந்தோம். ஆனா நேரா மீட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்ப கூட லவ்வோட வேல்யூவோட நீயும் பழகுன, நானும் பழகுன. ஆனா எதை பத்தியும் யோசிக்காம முதல் சந்திப்பிலேயே எனக்கு பின்னால இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா காப்பாத்தின. காதல் ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். உயிரையும் கொடுக்கும், தேவைப்பட்டா உயிரையும் எடுக்கும். ஆபத்துல உன் கையை பிடிச்சிருக்கிறேன்னா நம்ம ஆயுசு முடியற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கவலைப்படாத.
நிம்மி நீ அவனை பாத்தியாடி? பார்த்துட்டேன், பேசிட்டேன், அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, ஃபாஸ்ட் ட்ராக். திருவான்மூர் போறதுக்கு எனக்கு ஒரு வண்டி வேணும். உங்க நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லுங்க சார். பேரு பவன்தாஸ், திருச்சி, தங்கியிருக்கிறது எமரால்ட் லாட்ஜ், டி நகர். நீயா? அப்போ ஸ்ருதி உன் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி ஒரு வண்டி எடுத்துட்டு திருவான்மூர் தலைக்கு போயிட்டு உன் டிரைவர் குறவலை அமுக்கி உன்னை தூக்கிட்டு போன வண்டியை உடனே கேட்ச் பண்ணலாம்னு நினைச்சா ஈஸியா செகண்டுக்கு ஒத்த பைசா காலில் வந்து சிக்கிட்டேடி. இப்போ வரேன். ஏய், எடுங்கடா வண்டியை. ஷெட்ல இருந்து கார் ரிப்பேர் ஆகி வந்துருச்சு. இன்னைக்கு வந்துரும் சார். இன்னைக்கு வந்துருமா? சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் அவசரமா ஊருக்கு போனோம். இந்த மாசம் சம்பளம் கொடுங்க சார். என்னம்மா திடீர்னு? எங்க அம்மா எனக்கு உயிர் சார். ப்ளீஸ் சார், கொடுங்க சார். ஓகே. என்னடி? நான் போறேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஓகே. சுதே! சுதே! எங்க இருக்க? சுதி எங்கடி? எனக்கு தெரியாது. எங்க? நிஜமா எனக்கு தெரியாது. சுதி எங்கடா? சார் நீங்க? சுதி எங்க? சார் இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வேலையை விட்டு போனா சார். போயிட்டாளா? போயிட்டாளா? எங்கடா போனா? சுகந்தி வர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல். என்னாச்சுங்க? காலையிலிருந்து ஒரே தலைவலி. நான் தான் ஒத்தையில இருக்கேன்னு பார்த்தா எனக்கு வந்திருக்கிற தலைவலி கூட ஒத்த தலைவலியாவே இருக்கு. இத்தனை தைலம் இருக்கு, தேய்ச்சிக்கிட்டா ரிலீஃபா இருக்கும்ல. எனக்கு ரிலீஃபும் கிடையாது, ரீலைஃபும் கிடையாது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சின்ன வயசுல என்ன குளிப்பாட்ட ஒரு ஆளு, தலை துவட்ட ஒரு ஆளு, சாப்பாடு போட்ட ஒரு ஆளுன்னு 3 வேலைக்காரங்க இருந்தாங்க. எனக்கு லேசா தலை வலிச்சா போதும் 3 பேரும் எனக்கு தைலம் தேய்ச்சி விடுவாங்க. பத்தாததுக்கு எங்க அம்மா அப்பா வேற. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா ஆயிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா? உங்ககிட்ட நான் எதையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. இப்ப நான் செத்துட்டேன், உனக்கு சந்தோஷமா? நேத்து வரைக்கும் நீ எனக்கு கட்டின தாலி கைத்தோட தூக்கு கைத்துல தொங்குற பொண்ணு மாதிரி தான் உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். உனக்கு தன்மானமும் வரட்டு கௌரவமும் தான் முக்கியம். அதனால யாருக்கும் தெரியாம இந்த லெட்டர் நீ படிச்சுட்டு கிழிச்சிடுவேன்.